ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் டாக்டர் விஷ்ணு சாரும் கடப்பாக்கம் பீச்சுக்கு போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பீச்சுக்கு போனால் வழியில் ஒரு ஓடு தெரிஞ்சுச்சு. சரி என்னன்னு தோண்டி பார்க்கலாமேன்னு தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் டாக்டர் விஷ்ணு சாரும் பீச்சுக்கு போயிட்டு சும்மா சுற்றி பார்க்கலான்னு போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி என்னன்னு தோண்டி பார்க்கலாமேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஆமைன்னு. நாங்கள் கூட ஏதோ சின்ன சைஸ் ஆமையாக தான் இருக்குன்னு நினச்சோம். தோண்ட தோண்ட தெரியுது எவ்வளோ பெரிய ஆமை, கிட்டத்தட்ட என் உடம்பு சைஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆமை. தோண்டி பார்த்தா தான் தெரியுது அது ஆமைன்னு. ஆனால் நாங்கள் என்னமோ சின்னதாக தான் இருக்குன்னு நினச்சோம். தோண்ட தோண்ட தெரியுது இது என் உடம்பு சைஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் சைஸுக்கு ஒரு ஆமை. தலையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நாங்களாம் இது வரைக்கும் கடலை பார்த்ததே இல்லை, ஏன்னா கடல் எங்களுக்கு பக்கம் இல்லை. நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆமையை இப்போ தான் பார்க்குறேன். என்ன கொஞ்சம் உயிரோடு பார்த்துருக்கலாம், ஆனால் செத்து எலும்பு கூட பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்களா அப்படியே அந்த நீந்திட்டு இருக்கிற சேஃப்லேயே இருக்குது. ஏதாவது செத்துட்டு இருக்கு சார். இது கடல்லே இறந்துட்டுருக்கு. அப்புறம் கரையில் அடிச்சுட்டு வந்து